பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலையை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக 7 நல்லெண்ண தூதுக்குழுக்களை இந்திய ஒன்றிய அரசு அமைத்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அதன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என வாழ்த்துகிறது. பயங்கரவாதத்துக்கு உதவும் பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகளில் பரப்புரை மேற்கொள்ள கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை இந்திய அரசு அமைத்து உள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள திருமாவளவன், ஒருபுறம் எதிர்க்கட்சிகளை அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகளை கொண்டு அச்சுறுத்துவது, இன்னொரு புறம் அதே எதிர்க்கட்சி உறுப்பினர்களை நல்லெண்ண தூதர்களாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவது என்கிற பாஜக அரசின் அணுகுமுறை முரண்பாடானது எனவும் இது பாஜகவின் நாடக அரசியல் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். நல்லெண்ண தூதுக்குழுக்களை பாஜக அரசு அனுப்புவதற்கு 2 காரணங்கள் இருப்பதாக கூறியுள்ள திருமாவளவன், முதலாவதாக இந்தியா பாகிஸ்தான் போரில் உலக நாடுகளின் நல்லெண்ணத்தை பெற இந்திய ஆட்சியாளர்கள் தவறிவிட்டதால் கடுமையான எதிர்ப்பை சந்தித்ததாகவும், இரண்டாவதாக போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதலில் அறிவித்தது பிரதமர் மோடியின் பிம்பத்தை பலவீனப்படுத்திவிட்டதாகவும் கூறியுள்ளார். உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்ட தோற்றத்தை மாற்றுவதற்காகவும் நாடாளுமன்றத்தை கூட்டுவதை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த தூதுக்குழுக்கள் அனுப்பப்பட இருக்கிறது என கூறியுள்ள திருமாவளவன், கடந்த 10 ஆண்டுகளை விட தற்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் வெறுப்பு பிரச்சாரம் முன்னிலையில் வேகமாக நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உலக நாடுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு அனுப்பும் தூதுக்குழுக்களின் நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து கூறியுள்ள திருமாவளவன், அது வெற்றி பெற வேண்டும் எனில் தான் பின்பற்றி வருகிற சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பாஜக அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்.